மாணவர்களுக்கு வணக்கம். என் பேர் யோகலக்ஷ்மி. நான் டிஎன்பிஎஸ்சி ட்ரெயினராக கடந்த 4 வருடங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நம்ம இப்போது பாரதி ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 1, 2, 4க்கான கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யூனிட் 6 பற்றி நம்ம ஒரு சிலபஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4 நம்ம எடுத்துக்கலாம். குரூப் 4ல் நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் இருக்குது 100 கொஷின்ஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 100 கொஷின்ஸ்க்கு ஜிகே இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் இப்போ ரிவைஸ்டு சிலபஸ் வந்துருச்சு நமக்கு கரெக்டாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 and 2 என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் இருக்குது. தென் நமக்கு யூனிட் 3 என்ன இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இருக்குது. முன்னாடி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தனித்தனியாக இருந்தது, இப்போ ஒன்றா அவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தென் நமக்கு யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி இருக்குது. தென் யூனிட் 5 என்ன இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்டு நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம், அதாவது அரசு நமக்கு என்னென்ன பண்ணுது, என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி, அடுத்து நம்மளுடைய சுகாதாரம் இது எப்படி இருக்குது. ஸோ அதன் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வேஷன் சிஸ்டம், சமூக நீதியில் நம்ம எப்படி இருக்கோம், ஸோ ரிசர்வேஷன் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, இதை பற்றிலாம் ஓவராலாக அண்ட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் நமக்கு யூனிட் 5ல் நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஓகேவா? தென் யூனிட் 6 தான் கடைசி. இப்போ நமக்கு யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நமக்கு சிலபஸ் டாப்பிக்காக ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. அதே போல் இதோட ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அதாவது பண்பாடு, வரலாறு, மரபு, சமூக இயக்கங்கள் அப்படிங்கிறது தான் சமூக அரசியல் இயக்கங்கள் இதை பற்றி படிக்கிறது தான் நமக்கு யூனிட் 6 அப்படிங்கிறது. முன்னாடி இது யூனிட் 8 இருந்தது. ஓகேவா? யூனிட் 9 இருந்தது தான் யூனிட் 5க்குள்ளே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போது இந்த யூனிட் 6க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு அப்படின்னா நமக்கு தமிழ் சமுதாயம் வருமா, தமிழ் சமுதாயம்னே யார், மக்கள். ஸோ தமிழ் மக்கள் வருவாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள் வரும். அடுத்து தமிழ் மொழி பற்றினது வரும். ஸோ தமிழ் மொழி பற்றினது இங்கே அதிகமாக வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனி நமக்கு டாப்பிக்கே இருக்குது. ஸோ யூனிட் 6ல் அதாவது சங்ககாலம் முதலான இக்காலம் வரையிலான இலக்கியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தமிழ் பற்றி நம்ம அவ்வளோ படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் எதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய மக்கள் பற்றி வரும். ஸோ அந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்களுடைய நகரமயமாக்கல் எப்படி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய கட்டிடக்கலைகள் எப்படி இருந்திருக்கு, நம்மளுடைய சமயங்கள் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கட்டிடக்கலை பார்த்துட்டோம், நம்மளுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கு, பண்பாடு எப்படி இருந்திருக்கு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த டாப்பிக்கான வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th புக் இருக்கு இல்லையா. 6th புக்கில் 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் நமக்கு ஒரு 2 லெசனில் இருக்குது. சரிங்களா? 2 லெசனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 11th எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா. எத்திக்ஸ் புக்கில் ஃபஸ்ட் to 7 or 8 லெசன் வரைக்கும் கவர் ஆகுது. ஒரு டாபிக் இவ்வளோ படிக்கணுமா மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சினாலே பெரிய கடல். ஓகேவா? ஸோ அந்த கடலுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம படித்தாதான் நம்மளால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக முடியும். ஸோ அப்போது இதில் கேட்கக்கூடிய 3 or 4 கொஷின்ஸ்க்கு இல்லாட்டி 1 or 2 கொஷின்ஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஸோ வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். தென் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அடுத்த சிலபஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழாய்வு சான்றுகள் தமிழகத்துலேருந்து எங்கெங்கே எடுத்திருக்காங்க நிறையா இருக்குது இல்லையா. அகழாய்வு சான்றுகள் கொடுமணலாக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், கீழடியில் இப்போ கொண்டு நமக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து அரிக்கைமேடாக இருக்கும், ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், பல்லாவரமாக இருக்கட்டும், நிறைய நமக்கு அகழாய்வு சான்றுகள் கிடைச்சிருக்கக்கூடிய இடங்கள். அப்போ இதை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க அகழாய்வு செஞ்சுருக்காங்க, ஸோ அந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு, அந்த இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட் உரியது,
ஓகேவா? ஸோ அது எவ்வளோ பழமையானது, என்ன கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் இதுக்கான வேர் டு ஸ்டடி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th and 9th புக்கில் அகழாய்வு சான்றுகள் அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்து நமக்கு தமிழ் புக் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு ஜென்ரல் தமிழில் வரக்கூடிய 6th to 12th புக்கில் அங்கங்கே அகழாய்வு இடங்கள் சான்றுகள்னு சொல்லிட்டு சில நமக்கு பாடங்கள் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ எல்லாமே நாங்கள் வகுப்புகளுக்கு வரும்போது உங்களுக்கு வேர் டு ஸ்டடி எங்கே அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். தென் அடுத்த டாபிக் தான் நமக்கு சங்ககாலம் முதலான இக்காலம் வரையிலான இலக்கியங்கள். அப்போ இலக்கியங்கள் அப்படின்னா தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியில் தான் நூல் இருக்குது. ஒன்று இலக்கண நூல், இன்னொன்று இலக்கிய நூல். ஸோ இலக்கண நூல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் வகுத்து கொடுக்கறது, அதாவது கிராமர் அப்படிங்கிறது. சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய புக்கு தான் இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. இலக்கண நூலில் ஸ்டார்டிங்கில் நமக்கு அகத்தியம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அகத்தியம் தான் நமக்கு முதல்ல கிடைச்சிது. ஆனால் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அகத்தியம் நமக்கு முழுமையாக கிடைக்க பெறலை. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இந்த தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு. தொல்காப்பியத்தில் நிறையா பாகங்கள் இருக்குது, பகுதிகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ள கிளாஸில் ஜென்ரல் தமிழில் படிப்போம். இலக்கணங்கள் பற்றின அதிக தகவல் நமக்கு எங்கேயுமே படிக்க சொல்லி கொடுக்கல. நம்ம ஜென்ரல் தமிழில் கொஞ்சம் படிப்போம், பட் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே லிட்ரேச்சர். ஸோ நமக்கு யூனிட் 6ல் சங்ககாலம் முதலான இக்கால இலக்கியங்களில் நமக்கு என்ன வருதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிட்ரேச்சர் பார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா சங்க காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் மாமா அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சங்க காலம் கிட்டத்தட்ட முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம்னு 3 சங்கங்கள் இருந்திருக்கு. அந்த முதல் சங்கம் வந்து நமக்கு தென்மதுரையிலையும், இடைச்சங்கம் கபாடபுரத்துலையும், கடை சங்கம் தற்கால மதுரையிலையும் இருந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு தென்மதுரையும் கபாடபுரமும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கீழே குமரி கண்டம் சொல்லிட்டு பெரிய கண்டம் இருந்திருக்கு. அதில் தான் இந்த தென்மதுரையும் கபாடபுரமும் இருந்திருக்கு. ஸோ அது கடல்கோளால் அழியப்பட்டதுனால அங்கே வந்து உருவாக்கின எல்லா தமிழ் நூல்களும் நமக்கு அழிஞ்சு போயிடுச்சு. அதனால கடைசியாக 3ஆம் தமிழ் சங்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் அங்கங்கே நம்ம தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேறு வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டதில் தான் எடுத்து தொகுத்து நமக்கு 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது எந்த காலத்தில் தோன்றின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் தமிழ் சங்கத்தில் தோன்றின நூல்கள். அப்போது சங்க காலத்தில் இந்த 3ஆம் தமிழ் சங்கத்தில் தான் நமக்கு நூல்கள் எல்லாம் அங்கங்கே எழுதப்பட்டதை எடுத்து சேகரித்து வச்சுருக்காங்க. அப்போ தான் அதுதான் கிடைச்சிருக்கு. மற்ற நூல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் தமிழ் நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. பட் ஆனால் நமக்கு அது பற்றின சான்றுகள் கிடைக்கல. ஸோ வரலாறுனாலே சான்றுகள் தான். ஸோ நமக்கு சோர்சஸ் கிடைச்சதுலேருந்து தான் நமக்கு வருவாங்க. ஸோ அப்போது நமக்கு சோர்சஸ் கிடைச்சது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேருந்து. அப்போ தமிழ் மொழியை பற்றி, தமிழ் இலக்கியத்தை பற்றி சங்க காலத்தில் 8 தொகை 10 பாட்டு நூல்கள், இதை 11 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த நூல் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து இக்காலம் இலக்கியம் வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ செகண்ட் ஒன் நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் களப்பிரர்களுடைய காலத்தில் கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் சைவ இலக்கியங்களும் வைணவ இலக்கியங்களும் தோன்றிருக்கும். அதுக்கடுத்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் நமக்கு 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பிற காப்பியங்கள் உருவாகிருக்கும். அது என்ன பிற காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்பராமாயணம்னா எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? அது ஒரு காப்பியம் தான். ஸோ கம்பராமாயணமாக இருக்கட்டும், வில்லி பாரதமாக இருக்கட்டும். வில்லி பாரதம்னா என்ன? மகாபாரதம் இருக்கு இல்லையா? அது தமிழில் நமக்கு முழுமையாக கிடைத்தது தான் வில்லி பாரதம். ஸோ அப்போ வில்லி பாரதமாக இருக்கட்டும், கந்த புராணமாக இருக்கட்டும், ஹரிச்சந்திர புராணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நூல்களையும் நம்ம பிற காப்பியங்கள் அடக்கிறோம். இது சோழர்களுடைய காலம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது சிற்றிலக்கியங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு தமிழ் மொழியினுடைய வரி வடிவம் செய்யுள் வடிவத்தில் இருந்திருக்கும். இதுக்கடுத்து இக்கால இலக்கியங்களாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கவிதை நூல்களாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாடக நூல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தோன்றிருக்கும். ஸோ இதெல்லாம் தோன்றினதுக்கு தமிழ் மொழியை நம்ம பதிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ ஓலைச்சுவடிகள்லேருந்து அதை தேடி காலாலேயே நடந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் தேடி செஞ்சு எடுத்தவர் வ.உ. சிதம்பரனார். ஓகேவா? சாரி, உவே சுவாமிநாதர். சரிங்களா? ஸோ உவே சுவாமிநாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அந்த காலத்துலலாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை நமக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ காலாலேயே நடந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓலைச்சுவடிகளும் எடுத்து சேகரித்திருக்கவர் தான் வ.உ.
உவே சுவாமிநாதன், சரிங்களா? ஸோ இவரை தான் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்மளுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் பதித்தவங்களை சிவை தாமோதரனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆறுமுக நாவலர் இவங்களை சொல்லுவோம். அதுக்கடுத்து தமிழ் மொழி நமக்கு வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஜியு போப் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பாங்க. வீரமாமுனிவர் நமக்கு லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் இருக்காங்களே, இவங்களெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம ஜென்ரல் தமிழில் படிப்போம். ஸோ அவங்க இங்கே வரமாட்டாங்க. பட் ஆனால் இக்கால இலக்கியத்தில் கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஆசிரியர்களை பற்றி நம்ம படிக்கணும். இது எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா, இது இக்கால இலக்கியங்கிற டாப்பிக்கில் வரும். இது எங்கேருந்து படிக்கணும்னா, நம்ம ஸ்கூல் புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான். ஸோ நமக்கு பாக்ஸில் ஒவ்வொரு இதாக கொடுத்துருப்பாங்க. கவிதை நூல் எழுதியிருக்காங்க, இவங்க சிறுகதை எழுதியிருக்காங்க, இவங்க நாடகம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இவங்க வருவாங்க. ஸோ அவங்கள நம்ம படிக்கணும். இதுக்கான வேர் டு ஸ்டடி இதுதான். ஸோ உங்களுக்கு சங்ககாலம் முதலான சிற்றிலக்கியங்கள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் டேட்டாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம், சரியா? ஸோ அப்போது இதுதான் இலக்கியங்களே இவ்வளோ இருக்குது. நமக்கு சங்ககாலம் முதலான இக்காலம் இலக்கியமே இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கடுத்த டாபிக் தான் திருக்குறள் பற்றி படிப்போம். ஸோ திருக்குறளில் என்னென்ன விழுமியங்கள் இருந்திருக்கு, ஸோ என்னென்ன, அதாவது அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி நமக்கு பயன்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம திருக்குறளில் படிப்போம். அதுக்கடுத்த டாபிக் தான் ஏர்லி அகிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடக்க காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் போராடி இருக்கோம். ஸோ அதெல்லாம் யார் வருவாங்க? பாளையக்காரர்கள் வருவாங்க. பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அதுக்கடுத்து நமக்கு மருது சகோதரர்கள் வருவாங்க, மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை. அதன் தொடர்ச்சியாக நமக்கு வேலூர் ரிவோல்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஏர்லி அகிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடுல வரும். அதுக்கடுத்து ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு. இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் எவ்வளோ பங்கு நம்ம வகிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிட் 6 அப்படிங்கிறதே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினா தமிழ் சமுதாயத்தை பற்றி வரும், தமிழ் மக்களை பற்றி வரும், தமிழ் மொழியை பற்றி வரும். தமிழ் மொழி இலக்கியத்திலேயே ரொம்ப ஃபேமஸானது திருக்குறள் வருது. ஸோ அப்போ திருக்குறள் பற்றி வரும். அதுக்கடுத்து ஐஎன்எம் டாபிக் வருது. ஸோ ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, ஸோ அதுவும் வரும். அடுத்து நமக்கு பாலிடிக்ஸ் பற்றியும் வரும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஸோ அதாவது அரசியல் கட்சிகள் எதெல்லாம் ஸ்டார்டிங்கில் உருவாயிருக்கு, இது எல்லாமே ஹிஸ்ட்ரி தானே. ஸோ அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு யூனிட் 6 வச்சுடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த டாபிக் என்ன சொன்னேன், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஐஎன்எம் இருக்கு இல்லையா, ஐஎன்எம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்திய ரீதியாக நம்ம விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பண்ணியிருந்திருக்கோம், ஸோ ஃப்ரீடம் ஃபைட்காக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறையா வந்திருக்கு இல்லையா. ஸோ நமக்கு 1875 வந்து உங்களுக்கு நமக்கு ஐஎன்சி 1885 ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் வந்து உருவானதாக இருக்கட்டும். அதுக்கடுத்து நமக்கு 1905 நமக்கு வங்க பிரிவினை, சரிங்களா, வங்க பிரிவினை செஞ்சதாக இருக்கட்டும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது வந்து பண்ணதாக இருக்கட்டும். அதை தொடர்ந்து சுதேசி மூவ்மெண்ட் வந்ததாக இருக்கட்டும், சுதேசி இயக்கமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து நமக்கு இந்திய ரீதியாக சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கடுத்து 1917 1917 சம்பிரான் சத்தியாகிரகம், 1918 கேரா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சத்தியாகிரகம், ஸோ 20 ஒத்துழையாமை இயக்கம். ஸோ அதுக்கடுத்து கிளாபத் இயக்கமும் 1920 தான் வந்திருக்கும். அதுக்கடுத்து நமக்கு வரிகொடா இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், அப்புறம் வெள்ளையனே வெளியேறு, அப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஸோ அதுக்கடுத்து கடைசியாக வந்து வெள்ளையனே வெளியேறு, ஓகேவா, குவிட் இண்டியா மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா நமக்கு மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் இந்திய ரீதியாக வரும். நமக்கு தமிழ்நாட்டில் அப்போ இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல. தமிழகத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிள் உப்பு சத்தியாகிரகம் 1930 உப்பு சத்தியாகிரகம் அங்கே காந்தி பண்ணியிருப்பார். அதே இது இங்கே பண்ணியிருப்பாங்க ராஜாஜி தலைமையில். ஸோ ட்ரிச்சியிலேருந்து வேதாரண்யம் போயிருந்திருப்பாங்க, நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். அதே போல் ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு ஃபஸ்ட்டு மார்ச் ஏப்ரல் மந்த்து நீங்கள் காந்திஜி அங்கே இந்திய அளவில் போராட்டத்துக்கு முன்னாடி ஃபெப்ரவரி மந்த், அதாவது 1919 ஃபெப்ரவரி மந்த் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெரினா பீச்சுக்கு வந்து நீங்கள் போராடணும்னு சொல்லி காந்தி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இங்கே தமிழகத்தில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, பங்கு பெற்றிருக்காங்க பெரியார், ஸோ ராஜாஜி இவங்கெல்லாம். ஸோ அதுக்கடுத்து சட்ட மறுப்பு இயக்கமாக இருக்கட்டும், வரிகொடா இயக்கமாக எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ அதை பற்றி தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதை மட்டும் பற்றி படிக்கிறது தான் இந்த
விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. அதுக்கடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதோட யூனிட் 6 முடியுது. குரூப் 4க்கு, குரூப் 1க்கும் 2க்கும் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ தமிழகத்தில் எந்தெந்த தலைவர்கள், பெண் தலைவர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க, ஸோ இதை பற்றி படிக்கிறது. சரிங்களா? சரோஜினி நாயுடாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நமக்கு முத்துலட்சுமி அம்மையாராக இருக்கட்டும், வேலு நாச்சியார் முதற்கொண்டு, ஸோ நிறைய பேர், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. சரிங்களா? ஸோ இப்போ குரூப் 4க்கு இந்த டாப்பிக்கோட முடிச்சுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு லெவல் வந்து கம்மி. ஸோ இப்போ லெவலப் வந்து ஸ்டேஜ்க்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 1க்கு சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது அரசியல் இயக்கங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நமக்கு நீதி கட்சி வந்திருக்கும். தமிழகத்தில் அதிக வருஷங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீதி கட்சி. 1920லேருந்து 37 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 அமைச்சரவை அவங்க அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீதி கட்சிக்கு அடுத்து பெரியார் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, 1920லேயே என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. அதுலேருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு அதுக்கடுத்து நீதி கட்சி நலிவடையும் போது, வீழ்ச்சியுறும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது வீழ்ச்சியுறதுக்கெலாம் காரணம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டாபிக் பார்க்க தான் போகிறோம். சரிங்களா? ஸோ 1938ல் நீதி கட்சியினுடைய தலைவரை யார் ஆகிறார் அப்படின்னா பெரியார் ஆகிறாங்க. சரிங்களா? பெரியார் அதுக்கப்புறம் நீதி கட்சியை 1944 என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடர் கழகமாக மாற்றுறாங்க பேரை. சரிங்களா? எந்த மாநாடுன்னு கேட்பாங்க, சேலம் மாநாட்டில். ஸோ அதுக்கடுத்து இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணா இருந்துகிட்டே இருக்கார் எப்போவுமே பெரியாருக்கு துணையாக. பட் ஆனால் அரசியல் ரீதியாக இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சு பெரியார் போகணுன்னு நினைக்கல, அண்ணா போகணும்னு நினச்சிருக்காரு. அதனால் 1949 என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுக அப்படிங்கிறத செப்டம்பர் 17 பெரியாருடைய பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? நமக்கு அண்ணா ஸ்டார்ட் பண்ணுறாரு. டிஎம்கே, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி பற்றி வரும், சுயமரியாதை இயக்கம் பற்றி வரும் உங்களுக்கு அடுத்த டாபிக். அடுத்து திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் வரும். திராவிட இயக்கங்கள் என்னென்ன வரும் நமக்கு, நீதி கட்சிங்கிறது தனி டாபிக் இருக்குங்கிறனால திராவிடர் கழகம், திமுக, அதிமுக இதெல்லாம் திராவிட இயக்கங்களில் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரியார் அண்ணா பற்றி கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி கேட்பாங்க. இவ்வளோ தான் யூனிட் 6 அப்படிங்கிறது. ஸோ இது பற்றி நான் ஓவரால் உங்களுக்கு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக உள்ளுக்குள்ளே நம்ம போக ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.